This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். வாங்கி வந்து விட்டீர்களா? வாங்கி விட்டேன் மன்னா. எதை வாங்கி வந்தீர்கள்? அது நீங்கள் சொன்னதைத்தான் வாங்கி வந்தேன் மன்னா. நான் எதை சொன்னேன்? அது நான் வாங்கி வந்ததைத்தான் மன்னா நீங்கள் சொன்னீர்கள். அமைச்சரே, இதன் பின் உங்களிடம் பேச முடியாது. பொருளை கண்ணில் காண்பித்து விட்டு விலையை சொல்லுங்கள். அப்படி வாருங்கள். இந்தாருங்கள் மன்னா, 50 ரூபாய். அப்படியா? என்னிடம் சில்லறை இல்லையே அமைச்சரே. 50 ரூபாயாக இல்லையே, 50,000 ரூபாய் நோட்டாகத்தான் இருக்கிறது. சில்லறை இல்லையே அமைச்சரே. மன்னா, நன்றாக தேடி பாருங்கள். கணக்கு வழக்குகளை அவ்வப்போது முடித்துக் கொள்வதுதான் சிறந்தது. என்ன இந்த அமைச்சர் நமக்காக ஒரு 50 ரூபாய் கூட செலவு செய்ய மாட்டேன் என்கிறார். அமைச்சரே, இந்த பொருளின் விலை எவ்வளவு என்று சொன்னீர்கள்? 50 ரூபாய் என்று சொன்னேன் மன்னா. சரி, அப்படியானால் நான் உங்களுக்கு எவ்வளவு தர வேண்டும்? 50 ரூபாய் மன்னா. அப்படியானால் 50 ரூபாய்க்கு பதிலாக நீங்கள் வாங்கி வந்த இந்த பொருளை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் தர வேண்டிய 50 ரூபாய்க்கு இந்த பொருளை கொடுத்து விட்டேன் அமைச்சரே. எப்படி? மன்னா, இதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாது. இந்த பொருள் எனக்கு தேவைப்படவே படாது. இது உங்களுக்காக வாங்கிய பொருள். நீங்கள் தான் காசு தர வேண்டும் எனக்கு. அட, வைத்துக் கொள்ளுங்கள் அமைச்சரே. இதுவெல்லாம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படும். வைத்துக் கொள்ளுங்கள், வைத்துக் கொள்ளுங்கள். இவரை போன்று பிறருக்கு வீண் செலவு வைக்கும் மனிதரை நான் பார்த்ததே இல்லை. என்ன அமைச்சரே? ஏன் மன்னா இப்படி எங்களுக்கு வீண் செலவு வைக்கிறீர்கள் என்று உங்களிடம் நேரடியாக கேட்க முடியாமல் மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொண்டிருந்தேன். என்ன இந்த அமைச்சர் உண்மையிலேயே கோபப்படுகிறார்? சரி சரி, விடுங்கள் அமைச்சரே. இதுவெல்லாம் ஒரு சிறிய விஷயம் தானே. என்ன மன்னா சொன்னீர்கள்? சின்ன விஷயம், அவ்வளவுதானே. இதனால் என்ன ஆகிவிடப் போகிறது? சின்ன விஷயம் தானே என்று எத்தனையோ விஷயங்களில் நம் சொல்லிலும் செயலிலும் அலட்சியத்தை காட்டி வருகிறோம். அப்படியா? என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள்? அப்படி நிறைய இருக்கின்றன. சிலவற்றை சொல்கிறேன், கேளுங்கள். சரி, சொல்லுங்கள். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் மொபைல் போனை சட்டை மேல் பாக்கெட்டில் வைக்க கூடாது என்று பலரும் சொல்லி இருக்கிறார்கள். இரவு உறங்கச் செல்லும் முன் மொபைலில் மொபைல் டேட்டா, அதாவது இன்டர்நெட்டை ஆஃப் செய்துவிட்டு நம்மை விட கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டுத்தான் படுக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் நம்மில் சிலர், இல்லை நம்மில் பலர் அதை கடைபிடிப்பது. உண்மைதான் அமைச்சரே. என்னுடைய செல்பேசி எல்லாம் எப்போதும் என்னுடைய தலையணைக்கு அடியில் தான் இருக்கும். பார்த்தீர்களா மன்னா? அடுத்து, ஒரு நாளுக்கு 2 முறை குளிக்க வேண்டும், 2 முறை பல் துளக்கி சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்மில் எத்தனை பேர் அதை கடைபிடிக்கிறோம்? நான் எல்லாம் ஒரு நாளைக்கு 1 முறை பல் தேய்த்து 1 முறை குளிப்பதே பெரிதாக இருக்கிறது. இதில் 2 முறையா? அமைச்சரே, அடுத்ததை சொல்லுங்கள். ஒரு நாளில் நமக்கென்று ஒரு அரை மணி நேரத்தையாவது ஒதுக்கிக் கொள்ள வேண்டுமாமண்ணா. அந்த நேரத்தில் முழுமையாக நமக்கு மன திருப்தி அளிப்பவை எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிறார்கள். அமைச்சரே, இது என்ன புதிதாக இருக்கிறது? ஆமாமண்ணா, மனைவிக்காக, குழந்தைக்காக, குடும்பத்திற்காக என்றே உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்காக எப்போது நேரத்தை ஒதுக்க போகிறோம்? அடடா, ஆமாம் அமைச்சரே, இப்போதுதான் அதை பற்றி யோசிக்கிறேன். நேரத்தோடு உறங்கச் சென்று நேரத்தோடு எழ வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் நம்மில் பலர் இரவு வெகு நேரமாகியும் உறங்காமல் இருந்து விட்டு விடிந்து வெகு நேரமாகியும் எழாமல் இருக்கிறோம். இந்த அமைச்சர் யாரை சொல்லுகிறார்? மேலும் இரவு தாமதமாக உணவு எடுத்துக்கொள்ள கூடாது, சம்மணம் கால் போட்டு உட்கார வேண்டும், அடிப்படையான உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்று எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்யாமல் அலட்சியப்படுத்தி வருகிறோம் அண்ணா. சிறப்பு சிறப்பு, சிறப்பாக சொன்னீர் அமைச்சரே. இனிமேல் நானும் நீங்கள் சொன்னவற்றை எல்லாம் கடைபிடிக்க முயற்சி செய்கிறேன். சரி மன்னா, ஏன் இப்படி எங்களுக்கெல்லாம் வீண் செலவு வைக்கிறீர்கள்? ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வர சொல்கிறீர்கள், பிறகு சில்லறை இல்லை, அது இல்லை என்று மீண்டும் எங்கள் தலையிலேயே கட்டி விடுகிறீர்கள். என்ன மன்னா இது? அமைச்சரே, இங்கேதான் நீங்கள் என்னுடைய ராஜதந்திரத்தை பாராட்ட வேண்டும். நான் ஏன் அப்படி செய்கிறேன் என்றால், நான் சொன்னவுடன் ஒருவர் அந்த வேலையை செய்கிறாரா என்று சோதித்து பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, நான் கட்டளையிட்டவுடன் என் கட்டளைக்கு பயந்து கொண்டு அவர்கள் எப்படி அதை செய்கிறார்கள் என்பதை நான் ரசித்து பார்க்கிறேன். School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160.
ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.